the grand semi-final match. இந்த மேட்ச் இருக்கலனா திருநெல்வேலி vs Trophy Fighters ரெண்டு டீமான மேட்ச். சோ இந்த மேட்ச்க்கு 5 ஓவர் 5 பால் யூஸ் பண்ணும் 1 ஓவர் பவர் பிளே. சோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி டீம் செமிஃபைனலுக்கு என்டர் ஆயிட்டாங்க. சோ அதே மாதிரி Trophy Fighters டீம் வந்து சோ லாஸ்ட் 3 டீம்ஸ்ல ஒரு டீம் வந்து துண்டுகுலுக்கி அதுல டைரக்ட் ஆகி ஃபைனலுக்கு போன டீம். சோ இந்த மேட்ச் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்சா இருக்கு. டாஸ் வின் பண்ணி Trophy Fighters இங்க ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. முதல் ஓவர் போட சஜுபில்லா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராகுல் ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க டாட் பால் செகண்ட் பால் கீப்பர் க்ளோஸ் அகைன் டாட் பால் நல்ல வேரியேஷன் தேர்ட் பால் நல்ல பாலுங்க பட் பவர் பிளேனால 1 பவுண்டரி முதல் பவுண்டரி ராகுல் ஃபோர்த் பால் நல்ல வேரியேஷன் டாட் பால் அஞ்சாம் பால் நல்ல வேரியேஷன் பைஸில் சிங்கிள் ரன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காளி ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் 1 பால் நல்ல பாலுங்க சிங்கிள் ரன் ஒரு ஓவர் முடியல டீம் ஸ்கோர் 8 ரன் விக்கெட் எதுவும் இல்லை செகண்ட் ஓவர் போட டாட் பால் நல்ல பால் போட பாவல் செகண்ட் பால் நல்ல பாலுங்க டாட் பால் தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் காளி ஷாட்டுங்க சிக்ஸுங்க முதல் சிக்ஸ் பதிவு பண்ணிட்டாங்க ஃபோர்த் பால் அகைன் நல்ல ஷாட்டுங்க சிக்ஸுங்க காளி நல்ல பாலுங்க யோர்க்கிலேருந்து டாட் பால் நல்ல கம்பேக் செகண்ட் ஓவர் லாஸ்ட் 1 பால் அகைன் நல்ல பாலுங்க டாட் பால் இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது 2 ஓவர் முடியல டீம் ஸ்கோர் 21 விக்கெட் எதுவும் இல்லை 3 ஓவர் கூட அகைன் சஜுபில்லா பேட்ஸ்மேன் ராகுல் ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால் குட் ஃபீல்டிங் வந்துருச்சு ஆனால் அடிக்க தான் மாட்டாங்க 2 ஓட்டங்கள் இந்த போன பால் ஒரு 2 ரன் குயிக்காக அடித்தாங்க செகண்ட் பால் நல்ல வேரியேஷன் டாட் பால் தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால் குட் ஃபீல்டிங் ஓய்யோ சிங்கிள் ரன் நல்ல வேரியேஷன் டாட் பால் அஞ்சாம் பால் தேர்ட் ஓவரில் ஃபுல் டாஸ் பால் நல்ல ஷாட் ஃபுல் டாஸ் பால் நல்ல கன்ட் பண்ணாங்க போன பால் 4 லாஸ்ட் 1 பால் ரிவல் ஷாட்டு அண்ட் ஃபார் 2 ரன் 3 ஓவர் முடியல டீம் ஸ்கோர் 30 ரன் விக்கெட் எதுவும் இல்லை ஃபோர்த் ஓவர் போட முருகன் ஃபர்ஸ்ட் பாலை யோர்க்கிலேருந்து சிங்கிள் ரன் செகண்ட் பால் பேட்ஸ்மேன் காளி நல்ல பாலுங்க டாட் பால் தேர்ட் பால் ஹோல்டுங்க க்ளீன் ஹோல்டு செலிப்ரேஷன் பார்க்கலாம் நியூ பேட்ஸ்மேன் சிவகுமார் நல்ல பாலுங்க லாஸ்ட் 2 பால் அகைன் சிறந்த ஒரு எக்ஸ்ட்ரா கவர் கேட்ச் விக்கெட்டுங்க இந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா சிறப்பான வேண்டுமா அணுக வேண்டும் 4 ஓவர் முடிஞ்ச டீம் ஸ்கோர் 32 லாஸ்ட் ஓவர் போட பாலா ஃபர்ஸ்ட் பால் ஒரு நேருக்கு நேராக அடிக்கப்பட்ட பந்து நல்ல டேக்கன் விக்கெட்டுங்க நியூ பேட்ஸ்மேன் ஆண்டனி செகண்ட் பால்
நல்ல போலுங்க. ஒரு வேரியேஷன் டெம்போ சிங்கிள் ரன். நியூ பேட்ஸ்மேன் செல்வின். கேட்ச் ட்ராப். சிங்கிள் ரன். ஃபுல் டாஸ் பால். சிக்ஸுங்க. நல்ல ஷாட். ஃபுல் டாஸ் பால் நல்லா கனெக்ட் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் 2 பால். அகெயின் நல்ல ஷாட்டுங்க. ஓபி பால். ஃபார் சிக்ஸுங்க. இந்த ஓவரில் அடிக்கிறதா ரெண்டாவது. லாஸ்ட் 1 பால். அகெயின் நல்ல ஷாட்டுங்க. மிஸ்ஃபீல்ட் பவுண்டரிங்க. லாஸ்ட் ஓவர் நல்ல எக்ஸ்பென்சிவ் ஓவராக அமைஞ்சிருக்கு. இதோட முதல் கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடியல. டீம் ஸ்கோர் 53, 3 விக்கெட், 54 டார்கெட். இப்படி பேட்ஸ்மேன் ஈசன், bowler அகஸ்டின். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. டாட் பால். செகண்ட் பால் பேட்ஸ்மேன் நோ பாலுங்க. சிங்கிள் ரன். ஒரு ஓவர் ஸ்டெப் நோ. இந்த பால் ஃப்ரீ ஹிட். பேட்ஸ்மேன் கமல். நல்ல பாலுங்க. டாட் பால். தேர்ட் பால் நல்ல பாலுங்க. சிங்கிள் ரன். அஞ்சாம் பால் நல்ல டாட் பால். அஞ்சாம் பால் நல்ல பாலுங்க. சிங்கிள் ரன். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் 1 பால். பேட்ஸ்மேன் கமல். நல்ல டாட் பால். நல்ல டெலிவரி. இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஓவர் முடியல. டீம் ஸ்கோர் 5 ரன். விக்கெட் எதுவும் இல்லை. செகண்ட் ஓவர் போட நியூ பாலர் அஸ்வின். ஃபர்ஸ்ட் பால் லோ டெலிவரி. டாட் பால். செகண்ட் பால் அகைன் டாட் பால். தேர்ட் பால் அகைன் டாட் பாலுங்க. பேக் டு பேக் டாட் பால். ஃபோர்த் பால் அகைன் டாட் பாலுங்க. நல்ல பாலிங். அஞ்சாம் பால் கேட்சுங்க. விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் பாவல். செகண்ட் ஓவர் லாஸ்ட் 1 பால். நல்ல ஃபுல் டாஸ் பால். சிங்கிள் ரன். 2 ஓவர் முடிவில். டீம் ஸ்கோர் 6 ரன், 1 விக்கெட். தேர்ட் ஓவர் போட குட்டா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. காலை இல்லை. 2 ரன். ஓட்டங்கள் மட்டுமே. செகண்ட் பால் நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு தடுப்பாட்டம். சிங்கிள் ரன். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. தேர்ட் பால் சூப்பர் ஷாட் பால். ஷாட்டுங்க. 4. பவுண்டரி. ஃபோர்த் பால் பேட்ஸ்மேன் கமல். நல்ல பாலு. கேப் ஷாட்டுங்க. அகைன் அதே இடத்துல பவுண்டரி ஆகுமா? இந்த ஓவரில் 2 4 அடிச்சிருக்கா கமல். பவுண்டரி பால். அஞ்சாம் பால் நல்ல பாலிங். சிங்கிள் ரன். ஒரு ஓட்டங்கள் மட்டும். தேர்ட் ஓவர் லாஸ்ட் 1 பால். நல்ல பாலிங்க. டாட் பால். இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடியல. டீம் ஸ்கோர் 21, 2 விக்கெட். 4ஆம் ஓவர் போட அகைன் அஸ்வின். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. டாட் பால். செகண்ட் பால் நல்ல ஒரு எட்ஜ். நல்ல டேக்குங்க. விக்கெட். அப்புறம் போட்டுருக்காரு.
நியூ பேட்ஸ்மேன் அஜய். தேர்ட் பால். சூப்பர் பாலுங்க. டவுன் த வேரியேஷன். டாட் பால். ஃபோர்த் பால். நல்ல அகைன் விக்கெட்டுங்க. இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்துட்டாரு அஸ்வின். இது வரைக்கும் நல்ல சூப்பராக போட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் போஸ். நல்ல 2 ரன். 2 ஓட்டங்கள். மேட்ச் ஒரு லாஸ்ட் 1 பால். நல்ல போலுங்க. இது வரைக்கும் சூப்பராக போட்டிருக்காரு அஸ்வின். செகண்ட் ஓவரும் நல்லா போட்டிருக்காரு. 4 ஓவர் முடியல. டீம் ஸ்கோர் 23. 4 விக்கெட். லாஸ்ட் ஓவர் போட சதீஷ். நல்ல போடுங்க. ரெண்டாம் பால். கேப் ஷாட். நல்ல பில்டிங். கவுண்டர் போகல. நல்ல ஸ்டாப். தேர்ட் பால். நல்ல bowling. டாட் பால். ஃபோர்த் பால். ரோல் த ஃபுல் டாஸ். ஷாட் மேன். பிடிக்கலாம் கேட்ச். 4. பவுண்டரி. And for single run. Last 1 ball. Catch wicket. இதோட ஃபைனலுக்கு என்ட்ரு ஆகிட்டாங்க திருநெல்வேலி டீம். அளித்த அண்ணன் வழக்கறிஞர் அப்துல் அவர்களுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அனைவருக்கும் மாலை உணவளித்திருக்கிறாரு. தானத்துல சிறந்த தானம் அன்னதானம். அது தினமும் செய்துட்டு இருக்காரு. அதுக்கு பக்கத்தால இருக்கிறவரு சங்கர் அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். யூடியூப் சேனல் அருமை தம்பி அஜூர் அவர்களை பொன்னாடை போட்டு பாராட்டுகிறார்கள். தொடர்ச்சியாக இதை நேரலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. சங்கக்கொட்டா நடத்திய 6ஆம் ஆண்டு கிரிக்கெட் மாபெரும் விழாவில் முதல் பரிசினை பெற்ற அணி திருநெல்வேலி அணியினருக்கு ஒரு உற்சாகத்தையும் வாழ்த்துக்களையும் மற்றும் பாராட்டுகளையும் இந்த வேலையை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். திருநெல்வேலி அணியினர் அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருமை சகோதரர் அன்வர் அவர்கள் சார்பாக முதல் பரிசு வழங்கப்படுகிறது. முதல் பரிசு வென்ற திருநெல்வேலி அணிக்கு பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் பதிவு செய்கின்றோம். நன்றி. செகண்ட் பிரைஸ் சங்கக்கொட்டா நண்பர்கள் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குத்தாலம் அணியினர் 4வது பரிசை வென்றுள்ளனர். குத்தாலம் அணியினர் லால்பேட்டை அணியினர் 5ஆம் பரிசு சுரேஷ்.
பரிசு வென்ற நறுமணம் அணியினர் அஸ்வின் அவர்கள் வந்து சிறப்பு பந்து வீச்சாளர்ப்பா. இந்த கிரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா சிறந்த முறையில பால் போட்டதுனால அவருக்கு இந்த பரிசினை வழங்குறாங்க. காளி அவர்கள் சிறந்த பேட்ஸ்மேன் விருதை வாங்குறாரு. கடந்த ஒரு வாரமா வந்து இந்த கிரவுண்டை வந்து பாதுகாத்து இரவு பணியில இருந்த சுமன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து அவருக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கிறோம். ஒரு வாரமா பார்த்தா நைட்ல வீட்டுக்கே போல இந்த கிரவுண்ட்ல ஸ்டே பண்ணிட்டு யாரும் இங்க சுத்தி இருக்கவங்க யாரும் வரக்கூடாது, யாரும் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா இருந்தாரு. அவருக்கு இந்த இடத்துல ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்ச்சியாக நமது பாசத்திற்குரிய தம்பி அப்பு அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் தொடர்ச்சியா 6 வருடங்களா இதை மிகப்பெரிய ஒரு துணிச்சலான போட்டியா, சவாலான போட்டியா, பரிசுகள் பார்த்தீங்கன்னா குறைவெல்லாம் கிடையாது. 60,000 முதல் பரிசு, 40,000 இரண்டாம் பரிசு, 30,000 மூன்றாம் பரிசு, 20,000 நான்காம் பரிசு, 5ஆம் பரிசு 15,000, 6ஆம் பரிசு 13,000. இது போன்று இளைஞர்கள் தங்கள் பாதையை மாற்றிக்கொள்ளாமல் வேறு ஏதும் தவறான பாதையில் செல்லாமல் தங்கள் மூளையை ஒரு சீரான நேரான பாதையிலே எடுத்து சென்று விளையாட்டிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு முழு நேரமாக இது 6 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த பணியை எடுத்து செல்லும் அருமை தம்பி அப்பு அவர்களை இந்த நேரத்திலே உங்கள் கரகோஷங்களால் ஒரு முறை பாராட்டி கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்விலே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஒரு முறை வரவேற்று சிறப்பாக இந்த 6 ஆண்டு காலமாக எங்களுக்கு எப்பொழுது போய் கேட்டாலும் அனுமதியும் பாதுகாப்பும் விளையாட்டிற்கு உற்சாகத்தையும் தரக்கூடிய விருதாச்சலம் காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஐயா முருகேசன் அவர்களை இந்த நேரத்திலே உங்கள் கரகோஷங்களோடு வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்விலே பரிசுகளை வழங்க வரவிருக்கின்றவர்கள் ஏராளம் பேர் வர இருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கே இந்த தேர்தல் நேரமாகவும் மற்ற அலுவல் பணியாகவும் வர சூழ்நிலை அமையவில்லை. அவர்களையும் வருக வருக என்று இந்த சங்க கொட்டா பாய் சார்பாக வரவேற்று இங்கே பரிசு கொடுக்க வருகை தந்துள்ள அருமை தம்பி ராம் பிரகாஷ் அவர்களையும், அருமை தம்பி பிடி தங்கமணி அவர்களையும், அருமை அண்ணன் கந்தசாமி அவர்களையும், அருமை அண்ணன் சங்கர் அவர்களையும், அருமை நண்பர் அன்வர் அவர்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அவர் வர இயலாத காரணத்தினால் அவருடைய தயாநிதி அவர்களை அமைத்து வச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று மற்றும் அருமை தம்பி சங்கர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு 6 ஆண்டு காலமா. இதை நம்ம முன்னெடுத்து செல்லுன்றது நான் அப்படியே சொல்லிட்டு அப்புக்கு தான் இந்த வாய்ப்பை நம்ம வழங்கணும். ஆகவே நான் ஒரு ஆள் பேசுறதை விட இந்த 6ஆம் ஆண்டு காலம் இந்த சங்க கொட்டா நடத்தக்கூடிய அந்த போட்டியை உங்கள் கருத்துக்களையும் உங்கள் பாராட்டுகளையும் இனிவரும் காலங்களில் இதை எவ்வாறு முன்னெடுத்து சொல்லலாம் என்ற ஆலோசனைகளையும் வழங்குமாறு ஒவ்வொருத்தையும் பணிக்கிறேன். முதலில் அன்பு தம்பி ராம் பிரகாஷ் அவர்களை கருத்து கூறுமாறு மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து வீரர்களுக்கும் வணக்கம். இந்த விளையாட்டு போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு காரணமாக இருந்த பிரேம் அப்போ என்கிற பிரேம் அவர்களை முழுமையாக பாராட்டுகிறோம். தொடர்ந்து இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறாரு. எந்த ஒரு வெளிமாநிலத்திலேருந்து வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக ஆட்டத்தை நடத்தி ஒரு இளைஞர்களை வந்து வேறு பாதையிலிருந்து விளையாட்டு சிந்தனையை கொண்டு போயிட்டு இது மேலே மேலே தொடரணும். நாங்கள் சார்ந்து இருக்க தமிழக வாழ்க்கை சார்பாக இதுக்கு எப்போ துணை நிற்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அருமை தம்பி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலே அருமை தம்பி பிடி தங்கமணி அவர்களை பாராட்டு விழா நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என சங்கக்கோட்டா சார்பாக வரவேற்று மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கக்கோட்டா சார்பாக 6ஆம் ஆண்டு கிரிக்கெட் துவக்க விழாவை
சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ளும்போது நான் மெட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிரிக்கெட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய போட்டிகள் இருக்குது. கபடி இருக்குது, வாலிபால் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, இந்த மாதிரி ஹாக்கி இருக்குது. இன்னும் நம்ம பசங்களை வந்து நல்வழி கொண்டு போகணும். இன்னும் படிப்புலேயும் சரி இதை வந்து ஒரு ஊன்றுகோலாக எடுத்து நல்வழியிலே எடுத்து கொண்டு போனால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. அருமை தம்பி தயாநிதி அவர்களை பேசுமாறு அன்போடு பண்ணிக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூமிக்கும் வானத்திற்கும் வந்து வளகாய்ப்பு நடத்துகின்ற இந்த அருமையான வேளையிலே எல்லாருமே வந்து இன்னைக்கு அருமையா வந்து ஒரு இளம் சிங்கங்களா வந்து களமாடினது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சாராயத்தினால எந்த அளவுக்கு ஒரு பேர் இழப்பு வந்து நம்ம சந்திச்சோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஆனா இப்போ உண்மையிலேயே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த விளையாட்டு ரீதியான ஒரு பார்வையில அந்த பயணத்துல நீங்க முன்னெடுக்கிறன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய சார்பா வந்து நன்றிகளையும் கைத்தட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உண்மையிலேயே இந்த விருதாச்சலத்துல வந்து ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஏஜிபி பிரீமியர் குரூப் அன்வர் பாஷா சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்பயுமே அவருடைய பங்களிப்பு இருக்கும். கண்டிப்பா வந்து பசங்க வந்து கேட்டாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து கண்டிப்பா நம்ம பசங்களுக்காக ஏதாவது செய்யணும்ன்ற அடிப்படையில உங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவைன்றது இல்லைன்ற ஒரு வார்த்தை இல்லாம கண்டிப்பா அவருடைய பங்களிப்புன்றது இருக்கும். விருதாச்சலத்துல நம்முடைய மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இளைஞர்கள் எல்லாரும் நம்ம விளையாட்டை நோக்கி பயணிக்கிறோம். வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து தோழமை நண்பர்களையுமே வந்து அணுகுமுறையோடு அவங்கள வந்து அரவணைச்சு எந்தவித பாகுபாடும் இல்லாம குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து இந்த முதல் வந்து திருநெல்வேலி தானே அது கூட பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர் பாலிடிக்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம பசங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டர் பாலிடிக்ஸ் கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஆனா எந்த விதமான பாலிடிக்ஸ் இல்லாம இன்னைக்கு பக்காவா வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணக்கூடிய இந்த தலைமை ஏற்று நடத்தக்கூடிய எல்லாருக்குமே சரி இதுக்கு பங்களிப்பா வந்து அவங்களுடைய நேரத்தையும் சரி எல்லாத்தையும் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் சரி எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா விளையாட்டை வந்து கைவிடாம என்னைக்கும் எப்பொழுதும் வந்து இதை உயர்ந்தோங்கி இருக்கணும்ன்றதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது தமிழக வாழ்வு கட்சியினுடைய நகர தலைவர் கந்தசாமி அண்ணன் ஒரு சில கருத்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற காவல்துறை ஆய்வாளர் அவர்களை வருக வருக என வரவேற்று, மேலும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளையும் இளம் சிங்கங்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். உங்களுடைய இந்த விளையாட்டு ஆர்வங்கிறது உங்களோட மட்டும் இல்லாமல் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மது பக்கம் செல்லாமல் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பமும் குடும்பத்தில் இருக்க பெற்றோர்களையும் மது பக்கம் போகாமல் தடுத்து இந்த எல்லா ஏரியாவும் இல்லைனாலும் இந்த விருதாலம் வந்து மது போதை இல்லாத விருதாலமும் மாற்றுறதுக்கு இளஞ்சிங்கங்களாகிய உங்களுடைய உழைப்பை உங்களுடைய கவனத்தை செலுத்தணும்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் அருமையண்ணன் அவர்கள் பரிசு பெற்ற வீரர்களுக்கு பாராட்டுகளையும் நிகழ்ச்சி நடத்திய அப்பவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பதிவு செய்ய ஒரு சில கருத்துக்களை வழங்குமாறு அன்போடு பணிகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சங்ககோட்டா சார்பாக மிக சிறப்பான ஒரு இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், குறிப்பாக அப்பு மற்றும் குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்ட அண்ணன் அவர்களையும் வரவேற்கிறேன் என்று வரவேற்று அனைவரும் வரவேற்கிறேன். உண்மையிலே உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்களும் சின்ன பிள்ளை விளையாடும் போது அதோடைய ஆர்வம் அதோட துடிப்பு எல்லாமே இருக்கும். அந்த வெற்றி பெற்று அந்த பரிசை பெறுகின்ற பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நாங்கள் ஃபுட்பால் விளையாண்டுருப்போம். ஆனால் அதில் ரொம்ப அப்படியே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும், எந்துவாக இருக்கும். அது மாதிரி அத்லெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 12.1 செகண்டு அப்போ ஓடிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க விட்டுட்டோம். ஆனால் செகண்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம நெய்வேலி ஸ்போர்ட்ஸ் டீம் தான் ஜெயித்தாங்க. அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது உங்களை பார்க்கின்ற போது. இளைஞர்கள் எல்லோரும் வந்து நல்ல வழியில் சொல்கிற மாதிரி இன்றைக்கி எல்லோரும் இந்த விளையாட்டுத்துறையில் உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் நீங்கள் பாராட்டி
வெற்றி பெற்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்யணும் தம்பி செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த நேரத்திலே நாம் காவல் நிலையம் சென்று நம்மளுடைய பிரச்சனையை அணுகும் போதும் சரி, இது போன்ற விளையாட்டுகளுக்கு நாங்கள் அனுமதி தாருங்கள், எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள், வளரும் இளைஞர்களை கைதூக்கி விடுங்கள் என்று கேட்டால் இன்முகத்தோடு எதற்குமே மறுப்பு தெரிவிக்காமல் சிரித்த முகத்தோடு விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலே தொடர்ந்து இந்த விருதாச்சலம் காவல் நிலையத்திலே பணியேற்ற நாள் முதல் எங்கே விளையாட்டு நடந்தாலும் அங்கு அழைப்பு விடுத்தால் முதல் ஆளாக வந்திருந்து விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தியும் மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆளாக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆய்வாளர், மரியாதைக்குரிய அண்ணர் முருகேசன் அவர்களை தற்போது விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்துக்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த 6ஆம் ஆண்டு சங்க கொட்டாவினுடைய கிரிக்கெட் விளையாட்டு போட்டிருக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்க திரு சேகர் டிவி கட்சி சார்பினுடைய உறுப்பினர்கள் மற்றும் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு தலைமையேற்று நடத்துறது வந்து எங்கள் டிஎஸ்பி வரதாக இருந்தார், ஆரோக்கியராஜன் சொல்லிட்டு. அவர் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவர் பிஇடி மாஸ்டரும் கூட அவர். அப்போ அதுக்கு அடுத்தபடி அவர் இன்றைக்கி பந்தோபஸ்து பண்ணதால் இப்போ என்ன இங்கே அழைச்சதால சரி நீங்கள் நம்ம ஊரில் நடத்துகிறீங்க நம்ம தான் வந்து முன்னிருந்து மூலம்லாம் அவர் ஊக்குவிக்கணுன்றது தான் வந்தது. இங்கே இப்போ சமீபமாக லாஸ்ட் வீக்கு கூட கைப்பந்து வாலிபாலில் ஒரு பெரிய டோர்னமெண்ட்டு, ஆல் இண்டியா டோர்னமெண்ட் ஒன்று வச்சு நல்லா அருமையாக பண்ணாங்க. ஒரு எக்ஸாம்பிளே கலைச்சல் நடத்தினாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு வருஷமாக அவர் அந்த கடையை கரெக்டாக நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த கிரிக்கெட்டும் நான் வந்து இங்கே 2 வருஷம், அது 2 வருஷமாக இங்கே இந்த கிரிக்கெட்டும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு அப்புன்ற நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ அவர் சார் சொன்னபடி என்ன பண்ணால் கிரிக்கெட் மாதிரி மற்றது வாலிபால், ஃபுட்பால், அந்த கபடிலாம் அப்படியே கொஞ்சம் அந்த ஆர்வம் கம்மியாகி போச்சு. இதில் விட எனர்ஜி கேம்ஸ் அது. நம்ம இந்தியா இந்த கிரிக்கெட்டுன்றது ஆல் ஓவர், இது நம்ம அதை சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம வந்து ஈக்குவலாக நம்ம நிற்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபைனல் அடிக்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. அன்றைக்கெல்லாம் நானும் தூங்கவே இல்லை. நம்ம நாடு எப்படி கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஃபியரில் தான் தோற்றாங்க, திறமை இல்லாமல் இல்லை, அந்த ஒரு பயத்தில் தோட்டாங்க. ஏன்னா நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தா ஃபீல்டிங் அப்படி ஒரு ஃபீல்டிங் பக்காவாக அந்த ஃபீல்டிங்லாம். அந்த காலத்தில் கிரிக்கெட்லாம் நாங்கள் ஆசைப்படுவோம். அப்போலாம் உங்களுக்கு தெரியாது, ஒரு சின்ன பாக்கெட் ரேடியாக இருக்கும், இல்லாட்டா எப்படா அந்த கிரிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்படா இருக்கும். அப்போல்லாம் இங்கிலீஷ் தான், தமிழ்லாம் கிடையாது. அவங்க பாதி சொல்கிறது புரியாது கொள்ளாது. அப்போல்லாம் கிரிக்கெட் பார்த்தா நாங்கள் கிராமத்தில் ரொம்ப ரேர், எல்லோரும் தான் அப்படின்னா கபடியும் அப்படி தான் கேம் ஆகிட்டு இருப்போம். அந்த வர்ணனைகளாக இருந்துகிட்டு இருப்போம். அது எங்கள் காலம் வந்து கவாஸ்கர், அப்போ இருந்த காலம் அது கவாஸ்கர், கபில் தேவ், அடுத்தபடி வந்து ஸ்ரீநாத் அவங்களாம் வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி பாரத பிரதமர் இருக்கார், அவர் தான் வந்து அந்த பாகிஸ்தானில் நல்லா நாங்களாம் ரசிப்போம். ஒரு நாட்டில் ஒரு பிளேயர் வந்து நாங்கள் ரொம்ப ரசிப்போம். அதுமாதிரி ஒருவன் பார்த்தா ஆஸ்திரேலியான்னு அதில் ஒருத்தர். அப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தான், கிரிக்கெட்டுனாலே வெஸ்ட் இண்டீஸ் தான். அவங்கள ஜாம்பவான் மாரி அவங்க அடிக்க முடியாமல் இருந்தாங்க. அந்த இடத்த வந்து அப்புறம் ஆஸ்திரேலியா பிடிச்சிது, அப்புறம் பாகிஸ்தான் ஒரு தடவை வேர்ல்டு கப் அடிச்சிது, நம்ம இந்தியாவும் அடிச்சிது, நம்ம மற்ற நாட்டு. அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்றைக்கி எதாவது ஃபைனல் நம்ம ஜெயிக்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. 2 தடவையாக வந்து நம்ம வேர்ல்டு கப்பு நம்மளுக்கு இந்தியாவுக்கு வர வேண்டியது அது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. அதெல்லாம் ரொம்ப வருத்தம். எனக்கு அந்த கேம்லாம் அவ்வளோ எனக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வாலிபால், ஃபுட்பால் தான். அடுத்து ரன்னிங் நாங்களாம் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் தான், அது அத்லட்டிக்கில். பட் அதால் தான் உங்களெல்லாம் ஊக்குவிக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இப்போ அவர் என் நண்பர் அவர் சேகர் அவர்கள் சொன்ன மாதிரி இளைஞர் பட்டாளம் வந்து அதிகமாக வந்து இப்போ அடிக்ட் ஆகிறது வந்து இந்த ட்ரக்ஸு ஒன்று, தண்ணி, அடுத்தபடியாக வந்து இந்த போதையில் போய் அடிமையாகி என்ன செய்கிறேன்னு செய்ய முடியாமல் ஒரு சில தவறுகள் போயிட்டு லைஃப்பை வந்து ஃப்யூச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அதுதான் அதில் போய் அடிக்ட் ஆகிடக்கூடாது. அடிக்ட்னா இந்த கேமில் அடிக்டாக இருக்கணும். நம்ம அடிக்கணும். இப்போ திருநெல்வேலி வந்து அடிக்கிறாங்கன்னும் போது நம்ம அடுத்த தடவை செகண்ட் ப்ரைஸ் அடிச்சோம், அடுத்து நம்ம ஃபஸ்ட் அடிக்கின்றோமோ அந்த எய்மில் தான் இருக்கணும். இப்போ எல்லாமே போதை. அப்புறம் எல்லாம் பார்த்தா இந்த கஞ்சாவை தொட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன செய்யணும் ஏது செய்யணும்லாம் தெரியாது. எதில் வேணால் திருடுறதுலேருந்து இதிலேருந்து எல்லாத்துலேயுமே இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூலிப்படம் இப்போ சமீப காலமாக நடக்கிற அந்த மர்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன வயசு. ஒரு சொல்லப்போனால் ஒரு 15லேருந்து 25க்குள்ளே தான். எல்லாம் பார்த்தா கஞ்சா அடிச்சுட்டா பார்த்தா மாட்டுறது. இப்போ நேற்று கடலூரில் ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் வருது. சமீபத்தில் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 33 மர்டர் நம்ம இதில் நடந்திருக்கு. எல்லாருமே அதில் பார்த்தா 90% கஞ்சா தான். எங்கே வந்து அதனுடைய இதை அழிக்கிறதுக்கு எவ்வளோ நாங்களும் முயற்சி பண்ணுறோம். அதில் வந்து அடிக்ட் ஆகாது. தயவுசெய்து இந்த நேரத்தில் நான் கேட்குறது, இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதோ அது
அதே மாதிரி ஒரு பர்டிகுலராக ஒன்று சொல்கிறேன், அந்த டூ வீலர் டிரைவிங். டூ வீலரில் வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க. அதை வருஷப்போ தண்ணி போட்டு ஓட்டுறீங்க. ஒரு செகண்ட் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி போகுன்றதை நான் சொல்லவில்லை. ஏன்னா அப்பா அம்மா ஒரு கனவோடு நம்மளை உருவாக்குவாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு போனேன். இப்போ நீங்கள் ஏன் கேம் கிரிக்கெட் ஆட போகிறீங்கன்னு அது ஒரு பெரிய இதுவே கிடையாது. அது வரைக்கும் வேறு சிந்தனை இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட எல்லாத்தோட போதை, கஞ்சா, அந்த ட்ரிங்க்ஸை விட அதிகமாக எல்லாரையுமே வந்து இப்போ இன்றைக்கி அடிக்ட் ஆகிருந்ததுன்னா செல்ஃபோன். இந்த செல்ஃபோனில் டோட்டலாக எல்லாமே நம்ம அதில் விஞ்ஞானம்ன்றோம். விஞ்ஞானத்தில் வந்து முன்னேற்றத்தை விட அழிவு பாதையும் இருக்குது. எந்த நேரமும் செல் எல்லாத்துலேயும் குடும்பத்துலேருந்து எல்லாத்துலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் அந்த கேம் ஒன்று ஆடிட்டு, எந்த நேரமும் மெசேஜ் அது இதுன்ட்டு நிறையா உங்களுக்குலாம் தெரியாது. நிறைய ஒரு நாளைக்கு 2 பொண்ணுங்க பசங்க ஓடி போகுது, அது ஓடி பார்த்தா எல்லாம் அந்த செல்லில் இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, மிஸ்டு காலு, நம்ம எல்லாம் மிஸ்டு கால்லாம் பார்த்து அட்டன் பண்ணாதீங்க. சம்மந்தம் இல்லாத ஃபோன் வந்தால் எடுக்காதீங்க. அவன் பார்த்தா இன்றைக்கி நார்த் இந்தியன் பார்க்குறான், அந்த ஒரு கோடு வேர்டு சொல்லணும், இல்லாட்டும் ஏடிஎம் கார்டு நம்பர்னா உடனே ஒரு செகண்டில் அவன் பணம் எல்லாமே போயிடும். அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு உங்கள் நம்பர் ஏன்னா லிங்க் பண்ணி நீங்கள் எடுத்து பேசினா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நாளைக்கு அப்புறம் வந்து விசாரிக்கும் போது நீங்களும் உங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த தருணத்தில் எங்கள் சார்பாக சொல்ல வேண்டியது தான். இருந்தாலும் திரும்பி மேலும் மேலும் இந்த ஒரு வருஷமாக இதை நல்லா சிறப்பாக நடக்கணும். இது நம்ம வந்து சரியான ஒரு கிரவுண்டு இல்லை, கிரிக்கெட்டுக்கு ஏற்ற ஒரு கிரவுண்டு கிடையாது. இது கிரவுண்டு வந்து நம்ம பக்காவாக ஒரு நல்ல கிரவுண்டாக இந்த விருதாசலத்தில், அது அவர் நண்பர் சாகர் சார்பாக சொல்கிறேன், ஒட்டு மொத்தமாக ஒரு நல்ல இடம் செலக்ட் பண்ணி பக்காவாக அந்த பிச்செல்லாம் ரெடி பண்ணால் தான் அந்த கேம் அவங்க ஒரு இடத்துல ஒரு கேம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும். ஒரு இடம் ஃபீல்டு ஒரு மாதிரியாக இருக்கும், அதில் வந்து பவுலிங் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணும், பேட்டிங்கு. அதனால் வந்து கிரவுண்டு அந்த பிச்சை வச்சு தான் பவுலிங் வரும். இந்த பாலினுடைய ஸ்பீடு, அந்த ட்விஸ்ட் ஆகிறதெல்லாம் அதுமாரி இப்போ கிரவுண்டு வந்து ரொம்ப முக்கியம். அது கிரவுண்டு வச்சு தான் இருக்குது. ஒரு சில இடத்துல நல்லா ஆடுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன தெரியல, இங்கே வந்து எங்களுக்கு சரியாக ஒத்து போகலன்னு சொல்லுவாங்க. அந்த கிரவுண்டு முக்கியம். பிளேயர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல நல்ல கிரவுண்டு, அடுத்த வருஷமாவது இல்லை ஒருவேளை எந்த இடத்துல தான் நடக்குனாலும் அந்த பிச் இந்த இதெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணி சிறப்பாக நடக்கிறதுக்கு இந்த நேரத்தில் எங்களை வந்து சிறப்பாக விருந்தினராக அழைச்சதுக்கும் மேலும் இதை நான் சிறப்பாக நடக்கும் திரு அப்பு என்பவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த பணிச்சுமையின் நடுவே மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே வந்திருந்து பாராட்டும் வகையில் நனைய வைத்த ஐயா அவர்களுக்கு தங்கக்கோட்டா பாய் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு அனைவரும் குழுப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடும் படிக்கின்றேன்.